இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தாங்க. சிறுகீரை பருப்பு கடையல், அதுக்கு அட்டகாசமான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு மசாலா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு கட்டு கீரைக்கு நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்குறேங்க. ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்குது. ஒரு பருப்பாகட்டும் பயிராகட்டும் நீங்கள் எதையுமே ஊற வச்சு பயன்படுத்தும் போது அதோடைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். நீங்களும் அதேமாரியே யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஊற வச்சுருக்க துவரம்பருப்பை குக்கருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பாதியாக உடச்சி போட்டிருக்கிறேன், 2 கைப்பிடி போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை 3/4 பதம் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. 3/4 பதம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா கொதிக்கும்போது இப்போ நான் வந்து சிறுகீரையை வந்து கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கீரை எப்போவுமே நம்ம போடுறப்ப கொதிக்கிறப்ப போடுங்க, ஏன்னா அப்போ தான் அந்த பச்சைத்தன்மை வந்து மாறாமல் இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிக்கிறப்ப போட்டாச்சுங்க. இப்போ போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணுறதுனால நமக்கு கடையிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்க்குறதுனால கீரையோட பசுமை தன்மை மாறாமல் நமக்கு கொஞ்சம் பச்சை பசேல்னு கிடைக்கும். கீரை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கீரை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சிறுகீரைன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். இப்போ வெந்த சிறுகீரையில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. எனக்கு கடையிறது சட்டி வந்து என்கிட்ட இல்லை, அதனால் நான் குக்கர்லேயே வச்சு கடைஞ்சிக்கிறேன். சூட்டோடு கடையும் போது நமக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துடும் அந்த கீரை. பாருங்கள், நல்லாவே கடைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கடைஞ்சாலே போதும், கீரை மசிஞ்சு வந்தாலே போதுமானதாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக கடைஞ்சி வந்திருக்குன்னு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்ல பூண்டை நசுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்டிலேயே இந்த மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து அந்த கீரைக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், இப்போ கீரை தயாராகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் இந்த கமகமன்னு வாசம் வந்து அப்படியே கீரைக்குள்ளேயே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லாவே இருக்கும். இப்போ இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு மசாலா. வாங்க அதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ரெண்டுமே பொரியட்டும். ஒரு 10 பல்லு பூண்டை நசுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்முருள் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு குட்டி தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழையிறதுக்கு வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வர்றப்ப நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி சிம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் நல்ல உருளைக்கிழங்கு வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்து மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சு. சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த சிறுகீரை பருப்பு கடையில் ஊற்றி சைடில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு லஞ்ச் காம்போவில் பார்க்கலாம். பாய்.